இன்னைக்கு வெளியில் இருந்தேன் நான். வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் ஒரு மெசேஜ் வந்துச்சு காலையில். அது ஒரு 9:45 ஒரு மெசேஜ். ஸோ அதனால தான் உடனே வந்தேன். மகேந்திரன்ட்டேருந்து வந்த மெசேஜ். மகேந்திரன் என்னோட ஒரு யங்கர் பிரதர் மாதிரி. லுக் வைஸ்லேயும் அது மாதிரி தான் இருக்கும். அது அவன்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நானும் இருந்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ மகேந்திரன், இட்ஸ் நாட் டூ ஃபார். ஒர்க் ஹார்ட், ஷுவர்லி யூ வில் மேக் இட். ஓகே. அண்ட் இந்த டீம் நிறைய நான் லேட்டாக வந்தேன் பிகாஸ் ஐ டென்ட் லிசன் டு எனிதிங். ஐ விஷ் த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். It's every aspiring actor's dream to debut in a good film and in a big industry. And for me, getting an opportunity in the Tamil industry as my debut, I think I've been very lucky and I'm blessed to be here. My sincere thanks to my director sir, producer sir, my cameraman and my co-star Mahendran. It's been a very, very memorable experience. Thank you so much for welcoming me like one of your people. நான் இன்னைக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த மாபெரும் நடிகர் மறைந்த திரு ஜெய்சங்கர் நினைவாக தான் நான் இங்கே வந்தேன். அவரோட புள்ள சஞ்சய் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும்னு சொன்னோடனே நான் எந்த மறுப்பும் இல்லாமல் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க டைரக்டர், அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணும்போது இது ஒரு நல்ல டீம், ரொம்ப சின்சியர் டீம்னு பட்டுது. அதனால தான் நான் இன்றைக்கி வந்தேன். அவர் ப்ரொடியூசர் எடுத்த உடனே அவர் சொன்ன வார்த்தை தாய் தந்தைக்கு வணக்கம்னு சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கே அவருக்கு வெற்றி பெறணும்னு நான் அவரை வாழ்த்துறேன். எத்தனை பேர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோன்னு ரொம்ப டவுட் இந்த காலத்தில். அண்ட் இன்னொன்று, இப்போ வந்து திருப்பி திருப்பி ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அபிராமி ராமநாதன் சார் ஒத்துப்பார், எஸ்பி ஒத்துப்பார். சின்ன படங்களை நல்ல கதையம்சமோடு சொன்னால் கண்டிப்பாக ஓடுங்கிற விஷயம். ஸோ அவர் சென்சரில் இருந்திருக்கார். அதனால் எதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் எதெல்லாம் வெட்டப்படும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாரும் ஒரு க்ளீன் பிக்சர், அதுவும் எங்கள் தொழில் சினிமாவை பற்றி இருக்கிறது தொழிலும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ எம் ஷுர் த பிக்சரோட கம் அவுட் வெல். ஐ விஷ் இட் ஆல் த பெஸ்ட். ஏன்னா 5 ரூபா போட்டு 10 ரூபா லாபம் எடுக்கிறது தான் புட்சாலித்தனம். 1000 ரூபாய் செலவச்சு 1001 ரூபாய் எடுக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதுவும் இன்றைக்கி பெரிய படங்கள்லாம் எடுத்தால் என்னென்ன நடக்குது, பிரசவ வலி மாதிரி இருக்குது. இப்போ படம் எடுக்கிறதுன்னா படம் எடுக்கணும், அதுக்கு தியேட்டர் கிடைக்கணும், அது ஓடணும். ஓடலைன்னா போராட்டங்கள் வேறு, பணத்தை திருப்பி கொடுன்னுவாங்க, நிறைய இருக்குது இப்போல்லாம். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிள் பிக்சர் வித் அ குட் ஸ்டோரி அண்ட் ஓரளவுக்கு நல்ல மியூசிக் அண்ட் லிரிக்ஸோடு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் திருப்பி சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன படங்கள் இன்னும் நிறையா வந்து ஓடணுங்கிறதுக்கு இதை ஒரு மேடையாக அமைச்சு நான் வாழ்த்து சொல்கிறேன் அவங்களுக்கு. அண்ட் மை ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் மை லிட்டில் பாய் சஞ்சய். சஞ்சயை பற்றி சொல்லும்போது 2 வார்த்தை ஜெய்சங்கரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஜெய் சாரை பற்றி நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சினிமா உலகத்தை நினச்சி பெருமையாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அவமானமாகவும் இருக்குது. காரணம், ஜெய்சங்கர் மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச ஒரு நல்லவர் நம்ம சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காருங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி பல பேருக்கு அவர் யாருன்னு கூட கேட்குறவங்களுக்கு முத்துராமன் சார் சொல்லியிருந்தார், நம்ம எல்லாரும் காந்தியார் அவர்கள் காந்தியார் அவர்கள்னு சொல்லி சொல்லி இப்போ காந்தி யாருன்னு கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கு இந்தியான்னு. அந்த மாதிரி ஜெய்சங்கரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பல ப்ரொடியூசர்ஸை உருவாக்கினவர் அவர், பல ரைட்டர்ஸை உருவாக்கினவர் அவர், பத்திரிகையாளர்கள் கூட எல்லாத்துக்கும் ஒரு நண்பனாக இருந்த. சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு கேஷுவலாகி ஹாய் அப்படின்னு இன்னொருத்தர் மீட் பண்ணுறதுக்கு சொல்லும்போது அந்த விஷயம் வந்தது காரணமே நம்ம ஜெய் தான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர். அந்த மாதிரி ஒருத்தர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காரேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. அவரை பற்றி இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாம் மறந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அதை மறுபடியும் ஞாபகப்படுத்த வைக்கிறதுக்கு அவரோட பிள்ளை இன்றைக்கி வந்து சினிமாவில் நின்று நல்ல பேர் வாங்கணும். இது தமாஷா இருக்குது. அவர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டு, அவர் புள்ள இப்போ தென்னகத்து ஜெரி லூயிஸாக வர போகிறான்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஆஸ் அ கமெடியன். இந்த ஹோல் யூனிட் ரொம்ப சின்சியர் யூனிட்டாக பட்டது எனக்கு. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமாயி. ஐ திங்க் பேரரசர் நீங்கள் ஒரு பெரிய பேரை விட்டீங்க இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு. எல்லாம் மகேந்திரன் சீரீஸில் சொன்னீங்க, மகேந்திர சிங் தோனியை விட்டீங்களே நீங்கள், ஒரு மிகப்பெரிய பேர். ஐ திங்க் டெஃபினட்டாக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து மகேந்திரன் எல்லாம் பார்த்துருப்போம், நல்ல நண்பர் எனக்கு. ஸோ இந்த டீம், ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அதாவது இந்த உள்ளே வரும்போது ஒரு சாங் ஒன்று பார்த்தேன், அந்த சாங்கோட எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பட் சினிமாவை பற்றி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமாவை வந்து நம்மளே குறை சொல்லிப்போம், அது வேண்டாம். சினிமா வந்து அது ஒரு வேற ஒரு உலகம்.
அதை நேசிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். உதய இயக்குனர்களை பற்றி சொன்னாங்க, ஷூட்டிங் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சோறும் காரும். மற்ற நேரத்தில் மாப்பிள்ளை ஒரு 100 ரூபா கிடைக்குமா அப்படின்னு இன்னும் சினிமா உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எங்கள் சாலை கிராமத்தில் ஒரு பார்க்கில் வாக்கிங் போவோம். ஒரு 50 பேரில் 40 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். என்றைக்கா ஒரு நாள் டைரக்டர் ஆனாங்க, லட்சியத்தில் இன்னும் போயிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து கதையாக்கிற இவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா அது காரணம் டைரக்டர் பிரபாகர். அவர் வந்து நினைத்தாலே நிற்கும் படம் பண்ணும்போது அவர் கோ டைரக்டர். அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் எல்லாத்தையும் மீறி ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், நான் பேசியிருப்பேன். நாட்கள் நகர்ந்த வருடங்கள் கடக்கும் நம் வாழ்க்கை பாதையில் என்றென்றும் நிழலாய் தொடரும் நம் நட்பின் பெருமையை கண் சிமிட்டி ஒரு ஓர பார்வை பார்க்கும் இந்த விண்மீன் கூட்டம் கதகதையாய் சொல்லும் அதன் காலம் முடியும் வரை. சிறுபிள்ளை சண்டை போல் சில நேரம் செலுத்து கொண்டாலும் அன்பினும் கவசத்தால் காத்து கொண்டோம் நம் நட்பை ஒரே பிரசவத்தில் எண்ணற்ற மலர்களை தந்த இந்த கல்லூரி தாயை நினைத்தாலே நினைக்கும். அது அவர் தான் எழுதினார், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அதே நேரத்தில் என்னோட தம்பி மாதிரி மகேந்திரன் ஆக்சுவலாக என்னென்னா இஸ் வெரி குட் டான்ஸர் அண்ட் வெரி குட், அதாவது ஸ்டன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரே ஸ்கூல், பாண்டியன் மாஸ்டர் ஸ்கூல், இங்கே தான் எங்களுக்கெல்லாம் பழக்கம். என்ன ஒன்று, நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன், என்னை விட அதிகமாக பேசுகிறாள் யாருன்னா அவன் தான். அது ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் சைல்டு ஆர்டிஸ்டில் அப்படி தான் இருப்போம். ஸோ எனிவே அவனுக்கு என் வாழ்த்துக்கள். அண்ட் மகேந்திரன் பற்றி சொல்லணுன்னா, அதாவது எல்லாருமே சைல்டு ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருப்பான், நான் வந்து தூளியிலே பாட்டெலாம் பாடியிருப்பேன். மகேந்திரன்லாம் எப்படின்னா ஐ படத்தில் வர்ற மாதிரி அதுக்கும் மேலே. அதாவது நாட்டாம படம் பார்த்தீங்கன்னா எதுக்கு போய் சாட்சி சொன்னான் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த வயசில் எதுக்கு போய் சாட்சி சொன்னான் பாருங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ரவிக்குமார் சார் சொல்லி அவனை நடிக்க வச்சார் தெரில. அதுதான் அது என்ன இல்லை, நீ தானே உண்மையான சாட்சி, யாருமே பார்க்கல, அவன் பார்த்துருக்கான் பாருங்க. ஸோ அதுக்கும் மேலேங்கிறது இதுக்கு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மகேந்திரன். பட் எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், பட் எனிவே ஐ பிளஸ் ஹிம் அண்ட் ஆஸ் அ பிரதர் எப்போவுமே வந்து அவன் நல்லா வரணும்னு நான் ஆசைப்படுவேன். அண்ட் ஃபார் த ஹோல் டீம் மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இண்டஸ்ட்ரியினுடைய மக்கள் வந்து அதிகமாக சில ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க, ஆனால் இங்கே எல்லாமே ஒன்று சொந்த பந்தமாக இருக்கணும், இல்லை ரொம்ப நேசிக்கிற நண்பர்களாக இருக்கணும். அப்படி உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து சத்தியமாக அந்த படம் வந்து வெற்றி பெறுன்றதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த படத்தை வந்து மனசார வாழ்த்து போகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு வியாபார நோக்கமோ இல்லை எதுவும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் வாழ்த்து இந்த நிகழ்ச்சி, இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறுன்றதில் சந்தேகமே கிடையாது. இங்கே முக்கியமாக ஜெய்சங்கர் அவர்களை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது 98ன்னு நினைக்கிறேன், 98ல் வந்து தர்மான்னு ஒரு படம், விஜயகாந்துக்கு அப்பாவாக நடிக்கக்கூடிய அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ நாங்கள் அதிகமாக கலந்து வாய்ப்புகள் வந்து பேசும்போது அவர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ என்ன பேரரசு வந்து அழகாக எடுத்து சொன்னார், அதே போல் நடிகர் பாண்டியராஜன் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்னன்னு சொன்னால், அவர் வாங்கின செக்கு விட ப்ரொடியூசர்கிட்ட வந்து ரிட்டர்னான செக்குங்க தான் அதிகமாக வச்சுருந்தார். ஆனால் ஏன் அந்த ரிட்டர்னான செக்குங்களை இப்போ வச்சுருந்தாருன்னு சொன்னால், ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அவருடைய மெயின் அவர் வந்து அந்த மனிதநேயன்றது, ஒட்டுமொத்தமான மனிதநேயம் வந்து எல்லா ப்ரொடியூசருக்கு அவர் பேரே வந்து வெள்ளிக்கிழமை கதாநாயகன் தான் சொல்லுவாங்க. அப்போது அவர் வந்து அவரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கல, மார்க்கெட் போயிடும் தொடர்ந்து படம் பண்ணோம்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆண்டவன் கொடுத்த ஒரு வெற்றியை மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லியே வந்து பல படங்களில் அவர் நடிச்சுக்கிட்டு, ஏன் இந்த ரிட்டர்னான செக் வச்சுருக்கீங்க திருப்பி கொடுக்க வேண்டியதுதான் சொன்னால், அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இல்லை கேஆர் இவங்கெல்லாம் நம்மளை வச்சு படம் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போதெல்லாம் அந்த எவ்வளோ ஜாலியாக வந்து பண்ணோம், எவ்வளோ ஒரு ஹாப்பியாக பண்ணோன்னு சொல்லி அதனுடைய எண்ணங்கள் தான் இன்றைக்கி சஞ்சய் வந்திருக்காருன்னு சொன்னால், ஏன் காமெடி என்னன்னா சந்தோஷப்படுத்துகிறவன் தான் காமெடியன் மற்றவங்களை. ஸோ ஜெய்சங்கருடைய ஒரே ஒரு
என்னை வந்து எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கணும். அதே நேரத்தில் சில ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், ஒரு 5000 கொடுங்க, அந்த ஃபங்க்ஷன் யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பணத்தை கேட்பார். அப்போது நம்ம சில பேருக்கு வந்து ஜெய்சங்கர் பணம் கேட்குறாருன்னு, அப்புறம் தான் அதுக்கு என்ன கருத்து சொன்னாருன்னு சொன்னால், இல்லை அதுக்காக நான் வாங்க மாட்டேன், வாங்குவேன். அதே ஸ்டேஜில் சில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து இன்னொருத்தர் மூலியமாக வந்து நான் கொடுக்க சொல்லுவேன். ஸோ அது கொடுக்கும்போது அந்த உணர்வு வந்து அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணி யாரோ ஒருத்தர் கொடுத்தாலும் அவங்களுக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்து உருவாகணுன்ற ஒரு காரணத்தினாலே இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் இருந்திருக்கார், எல்லோரும் இருந்திருக்காங்க. அதனால தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஏன் ஜெய்சங்கர் சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு காரணம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தினுடைய பையன் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பையன் வந்து ஐ டாக்டராக இருக்கார். அவரும் ஜெய்சங்கருடைய மொத்த ஒரு எல்லாருடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். யார் போனாலும் சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் சஞ்சய் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறணும். இங்கே டைரக்டர் அதே நல்ல டீமு. அவங்க பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஆர்டிஸ்ட்டு. இந்த மகேந்திரன் பற்றி சொல்லணும்னு சொன்னால் எப்போ 98 கும்பகோணம் கோபால். அதில் ஹீரோ வந்து பாண்டியராஜன். நான் டைரக்ட் பண்ண படம். அதில் இந்த பையன் வந்து 10 படங்கள் பார்க்கும்போது சின்ன பையன். எனக்கு ஒரு சின்ன அதுக்கப்புறமும் பார்க்கும்போது அப்படியே இருக்கான், சின்ன பையனாகவே இருக்கான். எனக்கு ஒரு சின்ன டவுட்டும் வந்தது, ஒருவேளை இவன் வளருவானா இல்லையா இப்படியே இருப்பானான்னு சொல்லி. நல்ல வேலை அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், வளர்ந்துருக்கும் போது பரவாயில்லை, ஓரளவுக்கு எந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லை போல் இருக்குது. இந்த மனசை வந்து சந்தோஷப்பட்டேன் நான். இதுக்காக சொல்லணும், அவ்வளோ டேலண்டான ஒரு பையன். அந்த சின்ன வயசுலேயே கும்பகோணங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் ரவுண்டு கட்டும். ஈவன் பாண்டியராஜனே பயப்படுவார், சார் இவனோட எப்படி சார் இவனை பிசாசு மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட நடிக்கிறதுன்னு சொல்லி. அப்படி ஒரு திறமைசாலி. அதே மாதிரி மற்றவங்க சொன்ன மாதிரி அதிகமாக பேசுறது நான் கூட கேள்விப்பட்டேன். தயவுசெய்து அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, என்ன எப்பவுமே வந்து லைஃப்பில் வந்து சாதிக்கணும், சாதிச்சுட்டு பேசுனா யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதனால் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. சின்ன பையன்றது தான் வேண்டான்ட்டாங்க. இப்போ என்ன வந்து நீ வந்து கதாநாயகன் ஆகிட்டு, அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டா தான் பெட்ரு. மற்றவங்களுடைய இதெல்லாம் என்னன்னு சொல்லி அது நீங்கள் பல நடிகர்கள் பார்க்கும்போது உனக்கு தெரியாது கிடையாது. ஏன்னா அந்த குணங்களே வந்து ரொம்ப இப்போ ரஜினி சார் எல்லாம் வந்திருக்காருன்னு சொன்னால் அவர் கொஞ்சமாக தான் பேசுவார், ஆனால் விஷயங்கள் அதில் அர்த்தங்கள் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுடைய வளர்ச்சிக்கு, ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து தயவுசெய்து நீ நல்லா வரணும். ஏன்னா அவங்க அப்பா வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை கூப்பிட்டு வந்தாரெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நீ ஜெயிச்சு குடும்பத்தையும் உன்னுடைய நண்பர்கள் எல்லாமே நல்லா இருக்கிறது நீ பார்த்துக்கணும். அதனால் உனக்கு மனமார்ந்த பாராட்டுகள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இங்கே கைதட்டல் வரலன்னு சொல்லி ஆதங்கப்பட்டார் நம்ம சங்கர் கணேஷ் அவர்கள். வந்து ஆக்சுவலாக சங்கர் கணேஷ் வந்து ரெட்டையர்கள் அவங்க. அவர் சங்கர் சார் இப்போது ஆக்சுவலாக உயிரோடு இல்லை, அவர் கணேஷ் சார் தான் இருக்கார். 3 விஷயத்துக்கு அவர் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கார். அதுக்கு நம்ம கைத்தட்டியே ஆகணும். ஒன்று, அந்த காலத்திலேருந்து, அதாவது நான் அவரோட ஒரு படம் பண்ணேன், பாடும் வானம் பாடியன்னு நினைக்கிறேன், பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அது. ஆனால் அந்த படத்தில் இருந்து சரி, அதுக்கு முன்னாடி இருந்தது சரி, இப்போ எல்லாம் ஹீரோஸ்ன்னு சொல்கிறாங்க 6 பேக் வச்சுருக்கோம் 6 பேக்குன்னு. அவர் அந்த காலத்திலேருந்து 6 பேக் வச்சுருக்கிறவர். அவர் தான் முன்னோடி. இன்றைக்கி இந்தியாவில் யாரெல்லாம் 6 பேக் வச்சுருக்காங்களோ அதுக்கு முன்னோடின்னு சொன்னால் அது. அதே மாதிரி ஸ்லிம் ஃபிட் வருது பாருங்கள், அது தச்சிட்டு வராரா இல்லைன்னா அந்த உடம்புல தச்சிக்கிறாரான்னு தெரியல அந்த ஷர்ட்டு. அது 3வது, இந்த ஜுவல்லரி வந்து ஒரு டெக்னீஷியன் வந்து இவ்வளோ ஜுவல்லரி போட்டு நகைகள் போட ஆரம்பிச்சது அவர் தான். ஸோ எப்போ பார்த்து அது வச்சு அதுக்கப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டருங்கெல்லாம் அது ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த 3 விஷயத்துக்கு தயவுசெய்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டில் ஒரு கொடுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா டெக்னீஷியன்ஸ் மனசார நான் வாழ்த்துறேன். சினிமாவில் எதுலேயும் சரி, வாரிசுனாலே ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நினைப்பாங்க. அது இல்லை, வாரிசு வர்றது தான் கஷ்டம். எங்கேயோ எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்து போராடி வாய்ப்பு கிடைத்து ஜெயிக்கலைன்னா அது அவர் வரைக்கும் போயிடும். ஆனால் வெற்றி அடைந்த ஒரு மனிதனோட வாரிசு இங்கே வெற்றி அடைஞ்சு ஆகணும். வாரிசுங்கிறது நிறைய பேர் அது என்னமோ இதாக ஃபீல் பண்ணுறாங்க.
ஒரு துறையில் ஒரு தந்தை வெற்றி அடைந்தாருன்னா கண்டிப்பாக அதே துறைக்கு தன் மகன் வரணும்னு நினைக்கிறது உலகத்தில் எல்லா அப்பாவுக்கும் உள்ள குணம் தான் அது. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும். அரசியலில் வந்து அரசியல் இறங்கி சொத்துலாம் விட்டு தோற்று போனால் அந்த அப்பா நினைக்கலாம், நம்ம அரசியல் நம்பி வாழ்க்கை போச்சு, நம்ம பையன் வாழ்க்கை போயிடக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஆனால் அரசியலை ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா கண்டிப்பாக தன் பையனும் அரசியல் வரணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி சினிமாவில் வாரிசுகள் வர்றது தவறே இல்லை, வந்து ஜெயிக்கணும். நிறைய ஜெயிச்சிருக்காங்க. விஜய் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த சக்தி சார் இருக்கார். கண்டிப்பாக எல்லாரும் அவங்க இன்னமும் போராடி மேலும் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி விஜயசங்கர் சாரோட வாரிசு சஞ்சய் சார் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் சினிமாவில் மிகப்பெரிய இடத்தையும் அப்பா மாதிரி அவரும் புகழடைய என் வாழ்த்துக்கள். மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற கலை உலக ஜாம்பான் அனைவருக்கும் காலையில் விழுந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன். போய் கேட்டவுடனே எல்லாருமே டக்கு டக்குன்னு மறுப்பு சொல்லாமல் வரேன்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேச்சு வரல. எல்லாருக்கும் நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் என்கிட்ட சொல்லும்போது நான் விழாக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த தாடி முடி ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி என்ன பண்ணுறது, டக்குன்னு ஃபேஷனாக பண்ணலாமா இல்லை திருப்பியும் வில்லேஜுக்கு எதாவது போகிறாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டேன். சரியான ட்விஸ்ட் என் கேரக்டரில். அப்படியே கேட்டுகிட்டே இருந்து படம் முடிஞ்ச அந்த ஸ்கிரிப்ட் சொல்லி முடிஞ்சோடனே என்கிட்ட டேரக்டர் கேட்டார், சார் நீங்கள் எந்த கேரக்டர் வேணும் எடுத்துக்கோங்க, நீங்கள் மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கலாம் இல்லை அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக எடுத்துக்கலாம். நான் சொன்னேன், சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருக்கேன். சின்ன வயசுலேருந்து எத்தனையோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. 24/7 அவங்க வேற ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க. சினிமாவை எப்படி நம்ம வெளியே இந்த சினிமா அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு 24/7 யோசிச்சுட்டே இருப்பாங்க. பயங்கர பேர்டன் இருக்கும். ஏதோ செஞ்சுட்டு இருக்கணும், ஒரு ஃபயர் இருக்கும். ஸோ சின்ன வயசு நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு நல்ல ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடிஞ்சது. தேங்க்ஸ் டு பிரபா சார். எங்கள் அப்பா இப்போ ஒரு 14 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கும் அப்பா பேர் சொன்னால் இன்டர்வியூலையும் சரி வெளியும் சரி அவ்வளோ மரியாதையும் அன்பு கொடுக்குறாங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது என்னுடைய செகண்ட் ஃபிலிம். ஸோ இதில் ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆக்சுவலி எங்கள் அப்பா அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம். ஐ தேங்க் த டைரக்டர், ப்ரொடியூசர் சார் மனோஜ், and of course Mahendran and Dilip for really supporting me in the role. So I hope the film is a big success and all the best to the whole team. Thank you. படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் எல்லாமே நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் ராம், நான் மியூசிக் டைரக்டர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட எல்லா ஷார்ட்லேருந்து எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ மகேந்திரன் பற்றி சொல்லணுன்னா எல்லாமே டீம் ஒர்க், இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க். உடுமன்ற தான் ஃபஸ்ட் படம் எனக்கு. ஸோ அதில் நிறைய பேருக்கு தெரியும் நான் படத்தில் நடிச்சிருக்கேன். நான் டோட்டலாக வேறு மாதிரி இருப்பேன் அந்த படத்தில். இந்த படத்தில் இப்போ நான் இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. டைரக்டர் பிரபாகரன் சார் ரொம்ப கூல், டென்ஷனை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு. ப்ரொடியூசர் மகேந்திரன் சொன்ன மாதிரி கேட்டதோடு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் நல்லா வந்திருக்கு. இதுக்கு மேலே உங்கள் சப்போர்ட் எல்லாம் நல்லா வரணும். நான் இந்த படத்துடைய இசையை பற்றி சொல்லி ஆகணும். இதில் வந்து அண்ணாமலை சார், வைரபாரதி அண்ட் ஸ்ரீனிக் விஸ்வநாதன் என்னுடைய ஃப்ரெண்டு, இவங்க லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து எல்லா ஜானர்ஸுமே இருக்கும். இந்த ஆல்பம் கேட்டிங்க அப்படின்னா மெலடிஸ், குத்துப்பாட்டுமே கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். அதுதான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு 6 ட்ராக் இருக்குது இதில். நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்ஸ் a lot ஃபார் என்னை இந்த கலை உலகத்துக்கு அடையாளம் காட்டிய என் குருநாதர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர் பேரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையாக உழைப்பேன், நிச்சயம் ஜெயிப்பேன். நன்றி, வணக்கம். இங்கே அண்ணன் அபிராமிநாதன் ராமநாதன் அவர்கள் ஏன் என்னை நடிகனை ஆக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. நாங்கள் நடிகனை ஆக்கியிருந்தால் அபிராமி மகால் எங்களுக்கு கிடைச்சிருக்காது, ஒரு நல்ல தயாரிப்பாளர் எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டார், ஒரு விநியோகஸ்தர் கிடைச்சிருக்க மாட்டார், ஒரு ஃபைனான்சர் கிடைச்சிருக்க மாட்டார். ஆகவே திரையுலகத்தில் முன்னிலையில் இருக்கிற அபிராமிநாதன் அவர்கள் நடிக்காமல் இருந்ததே எங்களுக்கெல்லாம் கிடைத்த பெரிய லாபம் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதே போல் பக்கத்தில் இருக்கிற கேஆர் அவர்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு
சினிமாவில் என்னென்ன இருக்கோ அத்தனை துறைகள்லேயும் முன்னாலே இருக்கிற முதல் மனிதர் கேஆர் அப்படின்னு சொல்லிக்கொள்வதை நான் ஆசைப்படுறேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறேன் என்னது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இவர் தான் உதாரணம். சாதாரண இன்ஸ்டியூட்டில் மாணவராக படிச்சுட்டு வந்து இன்றைக்கி எல்லாம் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தியேட்டர் ஓனர், சங்கத்துக்கு தலைவர், அவர் வைக்காத பதவிகளே இல்லைங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட திரையுலகத்தில் ஒரு தூணாக இருக்கிற கேஆர் அவர்களும் இங்கே வந்து மனதார இங்கே வாழ்த்தியிருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய ஒய்ஜி மகேந்திரன் வந்து நகைச்சுவையாக பேசிட்டு மகேந்திரனை வாழ்த்திட்டு போயிட்டார். அதே போல் நம்முடைய பேரரசு அவர்கள், அவர் வந்து தன்னுடைய படங்களுக்கு பூரா தலைப்பு வந்து ஊர் பெயர்களை தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இது வரலாம் பல ஊர் பெயர்கள் இன்னும் மிச்சம் இருக்குது. அந்த ஊர் பெயர்களையெல்லாம் வச்சு பல படங்களை பேரரசு அவர்கள் இயக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முறை கைதட்டி அவரை மனமாற வாழ்த்துங்கள். அது பாண்டியராஜன் வந்திருக்கு, அது எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. அது எப்பவும் காமெடியாக பேசி தப்பிச்சு போயிடுறாரு. இன்றைக்கி ஒரு கதை கட்டினார், நேற்றே வந்தேன்னு ஒரு கதையை கட்டி உண்மையாக வந்தாராம். ஆகவே எவ்வளவு டைம் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். நேற்றே வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு பாண்டியராஜன் அவர்கள். அதே போல் அபஸ்வரம் ராமேஜூரி அவர்கள், எங்கள் சங்கர் கணேஷ், அது எங்கள் எம்எஸ் விஸ்வநாதனுடைய செல்லப்பிள்ளை. எதில் சத்தம் வரும் அப்படின்னு கேட்டால், விஸ்வநாதன் எதையாவது யோசித்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஓடி போய் ஒரு தகரட்டப்பாவை கொண்டு வந்து இதை சேர்த்தா நல்லா இருக்குன்னேம்மா, இங்கே அடிச்சுக்காமி அப்படின்னா அந்த தகரத்தரத்தில் ஒரு வித்தியாசமான இசையை கொடுக்குற திறமை நம்முடைய கணேசன்ட்ட உண்டு. எப்போவுமே இந்த ரீரெக்கார்டிங் மிக்சிங்னு சொல்லுவோம். இன்றைக்கி சவுண்ட் எஃபெக்ட்ஸு அது இதெல்லாம் நிறைய வந்துச்சு, விஞ்ஞான ரீதியில் நிறைய வந்துருச்சு. அந்த காலத்தில் மிக்சிங் பண்ணும்போது எஃபெக்ட் சவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவே சங்கர் கணேஷ் வந்து உட்காந்துக்கிட்டு என்னென்ன மியூசிக்கில் எஃபெக்ட் கொடுக்கணுமோ அதை பூரா ஒரு டப்பாவில் ஒரு டேபிளில் இப்படிலாம் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை உள்ள இசையமைப்பாளராக அந்த காலத்திலே இருந்தவர் நம்முடைய கணேஷ் அவர்கள். அதான் சார் சொன்ன மாதிரி எத்தனை தெய்வ படத்தை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசில் இருக்குன்னா அது வந்து வாயால் சொல்கிறதில்ல, மனப்பாடம் பண்ணி சொல்கிறதில்ல, அது மனசில் அது பதிஞ்சிருக்கு. ஆகவே அந்த மாதிரி பதிந்திருக்கிற கணேசன் அவர்கள் இங்கே வந்து மேடையில் பேசியிருக்கிற எல்லா ஹீரோக்கள், பரத், அருண், சக்தி, சுரேஷ், இப்படிப்பட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். இதில் எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியாது. ஆகவே விட்டு போனவர்களெல்லாம் நான் சொன்னதாக நினச்சிங்க. நீங்களும் என்னுடைய இதயத்தில் இருக்கீங்க, ஆனால் சொல்ல முடியலைங்க விட்டுறேன். அதே போல் நம்முடைய பத்திரிகையாளர்கள், ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள், மயில்சாமி போன்ற நண்பர்கள், இவர்களெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதெல்லாம், இது போன்ற சின்ன படங்கள் வருகிற போது இந்த படங்களை மக்களிடத்தை கொண்டு போய் சேர்த்து அதை பெரிய படங்களாக ஆக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கைதட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்க அப்போ தான் நிறைய எழுதுவாங்க. நம்முடைய இந்த விரைவில் இசையினுடைய குழுவில் வந்து எல்லாரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நேரம் எடுத்துக்கிறதுக்காக என்னை மன்னிச்சுக்கணும். எல்லார் பேரையும் சொல்லிட்டு போகிறது தான் என்னுடைய பழக்கங்கிறதுக்காக நான் என்னுடைய பழக்கத்தின்படி நான் சொல்ல ஆசைப்பட்றேன். தயாரிப்பாளர் மாருதி பிக்சர்ஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள். ஆகவே அண்ணன் அபிராமி சார் சொன்ன மாதிரி அந்த ஏரியா பூரா ப்ரொடியூசர் ஆட்கள்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுகிற போது நான் இந்த திரைப்படத்தில் சென்சாரில் இருந்து பழகி சினிமாவை கற்றுக்கிட்டு நான் வந்து படம் எடுக்கிறேன், நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி நல்ல படமாக நம்முடைய விரைவில் இசையை எடுத்திருக்கிற அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு முறை கைதட்டி மனதார பாராட்டு. எவ்வளோ பணம் போட்டிருப்பாரு. மொத்தம் வேறு ஒன்றும் இல்லை, ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிச்சிருக்கிற பணத்தை சினிமாவில் கொண்டு வந்து போட்டிருக்காரு. இந்த சினிமாவிலையும் அவர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் மனமாற நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். ஏன்னா இப்போ சினிமாங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமையில் இருக்குது. அண்ணன் ராமநாதன் அவர்கள் சொன்னது போல் சினிமா தயாரிப்பது கூட சுலபமாக இருக்கிறது, அந்த படத்தை வெளியிடுவது என்பது மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. இப்போ விநியோகஸ்தர்கள் இல்லை, தேட்டருக்காரங்க இல்லை, நாமே விநியோகம் பண்ணணும், நாமே தேட்டர் வாங்கி ஓட்டணும். அது மொத்தம் தயாரிப்பாளர் தரையில் அவ்வளவு பாரமும் போய் ஒன்றாக சேருகிறது. அது படத்தை எடுக்கிறதுக்கு மட்டுமில்லை, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதையெல்லாம் கடந்து அவர் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்த்தும் நம்முடைய அன்பும் நம்முடைய பாராட்டும் அவருக்கு துணையாக இருந்து இந்த படத்தில் அவர் லாபம் சம்பாதிக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து வேண்டிக்கிறோம். அடுத்து நம்முடைய இயக்குனர் VS பிரபா அவர்கள் GN குமாரவேல் இடத்துல உதவியாளராக பணியாற்றார். அதாவது குமாரவேலுங்கிறவர் ஹரிதாஸுங்கிற படத்தை எடுத்த இளைஞர். அந்த GN குமாரவேல் என்பவர்
என்னோடு பணியாற்றிய இயக்குனர் ஜிஎன் ரெங்கராஜன் அவர்களுடைய மகன் என்பதை உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரெங்கராஜ் என்னோட பல படங்களுக்கு துணை இயக்குனராக பணியாற்றினார். கமலை வச்சு கல்யாணராமன் போன்ற படங்களை எல்லாம் இயக்குனர். அவருடைய பையன் தான் ஜிஎன்ஆர். அந்த பையன் ஒரு வித்தியாசமான படங்களை 2-3 படங்களை கொடுத்தார். அவரிடத்தில் நம்முடைய பிரபா அவர்கள் பணியாற்றினார் என்று சொல்கிற போதே அவர் எங்கள் குழுவிலே ஒருவராக நான் அவரை கருதுகிறேன். ஆகவே ரெங்கராஜ், குமாரவேல், பிரபா என்ற வரிசையிலே சேர்கிற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோடு மட்டும் இல்லாமல் மதுரை அகில இந்திய வானொலியில் 10 வருஷம் அனுபவம் பெற்றிருக்காருன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஊடகத்துறையை சேர்ந்து தான் வானொலியும். அப்படி அனுபவம் பெற்று வந்திருக்கிற பிரபா ஒரு சிறந்த இயக்குனராக தமிழகத்திலே திகழ வேண்டும் என்று நாமெல்லாம் கைதட்டி அவரை மனமாற வாழ்த்துவோம். அடுத்த நடிகர் மாஸ்டர் மகேந்திரன். நல்ல அடிக்காம தான் சொல்லியாச்சு. அப்புறம் அடி அவர் குழந்தை நட்சத்திரம் அறிமுகமே பல வெற்றி படங்களில் நடித்தவர். இன்னைக்கு கதாநாயகனாக இது 2வது படமாக இது வருது. ஆகவே அந்த மாஸ்டர் மகேந்திரன் நான் இங்கே பார்க்கும்போதெல்லாம் ஒரு சுறுசுறுப்பு தெரியுது, ஒரு வேகம் தெரியுது. நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையிலே சொன்னார்கள், சிவாஜி இயற்கையிலேயே பிறவி நடிகா, கமலஹாசன் பல நூதனமான விஷயங்களை எல்லாம் செஞ்சு வித்தியாசமான கேரக்டர்கள், வித்தியாசமான மேக்கப்லாம் போட்டு நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அதுக்குள்ளே நான் எப்படி இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே என் நடிப்பிலே நான் ஒரு வேகத்தையும் ஒரு ஸ்டைலையும் புகுத்தினேன். அதனாலே எனக்கு ரசிகர்களிடத்திலே பெயர் வந்தது. ஆகவே என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் காரணம் என்னுடைய வித்தியாசமான ஸ்டைலும் ஸ்பீடுன்னு சொன்னார். ஆகவே நான் ரஜினியை வச்சு நான் 25 படங்களை பண்ணியிருக்கேன். அந்த ரஜினியினுடைய ஸ்பீடே நான் மகேந்திரனிடத்தில் பார்க்குறேன். அந்த வேகத்தை பார்க்குறேன். எதையாவது செய்யணும், என்னமாவது பண்ணணும். இந்த ஸ்டேஜுக்குள்ளேயே 7 தடவை ஓடியாந்துட்டார். ஆகவே அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்குது. வேகத்தோடு அந்த விஷயத்தில் தன்னுடைய திறமையை முழுதும் கொட்டி பெரிய நடிகனாக வரணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குது, அந்த ஈடுபாடு இருக்குது. ஆக இவ்வளவு வச்சிருக்கிற மாஸ்டர் மகேந்திரன் நிச்சயமாக தமிழகத்தினுடைய கதாநாயகர்களில் ஒருவராக வருவார். அதுக்காக இப்போவே நம்ம கைதட்டி விசில் அடிச்சுடுவோம். திலீப் ரோஜா 2வது படம் உடும்பன். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவர். இந்த படத்துலையும் நம்ம மகேந்திரனுக்கு ஈக்குவலாக திலீப் ரோஜா நடிச்சிருக்காரு. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அப்புறம் அடுத்தது நாங்கள்லாம் இங்கே வந்ததுக்கு காரணமான நடிகர் சஞ்சய் சங்கர், ஜெய்சங்கர் அவருடைய மகன். நான் 70 படங்களை பண்ணியிருக்கிறேன். 25 படம் ரஜினி சாரை வச்சு பண்ணேன், 10 படம் கமலை வச்சு பண்ணேன், 3 படம் அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வச்சேன். அதேமாதிரி பல படங்களுக்கு ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் எனக்கு ஹீரோ என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக்கலாம். நான் முதல் இயக்கிய படம் கனிமுத்து பாப்பா. அந்த கனிமுத்து பாப்பாவுடைய கதாநாயகன் ஜெய்சங்கர் சாரும் முத்துராமன் சாரும். ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், எவ்வளவு நல்ல உள்ளம் அவருக்கு. அப்போ ஜெய்சங்கர் சாரும் முத்துராமன் சாரும் ரொம்ப பிஸியாக இருந்த காலம். அப்போ பிஸியாக இருக்கும்போது அந்த கனிமுத்து பாப்பா அவங்க கொடுத்த தேதிக்குள்ளே முடிக்கணுமே நான் கொஞ்சம் அவசரப்பட்டு படப்பிடிப்பை நடத்துவேன். அதை பார்த்து ஜெய்சங்கர் சாரும் முத்துராமன் சாரும் என்னை கூப்பிட்டு உட்காருங்க முத்துராமன்னார். என்ன சார்னு, நீ ரொம்ப அவசரப்படுறீங்க, எங்களுக்கெல்லாம் பல படங்கள் இருக்குது, இது உங்களுக்கு படம், இந்த படத்தில் நீங்கள் நிற்கணும். ஆகவே நிற்கிற மாதிரி நீங்கள் எடுக்கணும்னா எங்களை நிதானமாக எடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. நானும் முத்துராமன் சாரும் பிஸியாக இருக்கோம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி எத்தனை நாள் கால் ஷீட் வேணாலும் நாங்கள் தருவோம். கனிமுத்து பாப்பாவை வெற்றி படம் ஆக்கிறதுக்காக எங்களுக்கு கால் ஷீட் தருவோம்னு பல நாள் கால் ஷீட்டை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் டைரக்டராக இருக்கேன்னா கனிமுத்து பாப்பாவுடைய வெற்றி தான் நான் இங்கே நிற்கிறதுடைய ஆரம்பம். அதுக்கு துணையாக இருந்தவர் நம்முடைய ஜெய்சங்கர் சாரும் முத்துராமன் சாரும். அதில் இருந்து கிட்டத்தட்ட பல படங்களில் அவர் நடித்தார். எங்களுடைய முதல் படம் கலர் படம் துணிவே துணை, அதுலேயும் அவர் தான் கதாநாயகன். அது மட்டும் இல்லை, இங்கே சொன்னார் கேஆர் சார் சொன்னாங்க செக்கு இவ்வளவு செக்கு வச்சுருந்தாருன்னு. அந்த செக்குகளில் என்னுடைய தயாரிப்பாளர்கள் செக்கும் இருக்குது. படம் ஃபினிஷ் ஆகிற காலத்தில் என்னை கூப்பிட்டு கேட்பார், முத்துராமன் எப்படி படம் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி. சார் நிச்சயமாக வெற்றி படம் சார், ஆனால் ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவில் இல்லை, கொஞ்சம் பணம் தட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கார். முத்துராமன் சார் நீங்கள் ரிலீஸுக்கு ரெடி பண்ணுங்கள், நான் என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிலீஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி படத்தை முடிக்க சொல்லுங்கள் ப்ரொடியூசரை, பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் பேசுகிற பணத்தில் பாதி பணம் தான் கொடுத்துருப்பாங்க.
அந்த பாதி பணத்தை படம் ரிலீஸ் ஆன பிறகு கொடுங்கன்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண பெருமை ஜெய்சங்கர் சார். அந்த பாதி படத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்களே தவிர ரிலீஸுக்கு பிறகு பாதி படம் கொடுக்குற படம் வந்துதான்னா நிச்சயமாக வரல, அது செக்காக தான் இருக்குது. ஆக அவ்வளோ பேருக்கும் அதை உதவியாக செஞ்சார். அப்படிப்பட்ட ஜெய்சங்கர் சார் வச்சு நாங்கள் ஒரு விஷயம் வித்தியாசமாக ஒன்று பண்ணோம். ஏவிஎம் தயாரித்த முரட்டுக்கால படத்தில் ரஜினிகாந்துக்கு எதிரியே ஒரு வில்லன் போடணும், வித்தியாசமாக இருக்கணும்னு நானும் பஞ்சனன்னு விரும்பணும். பஞ்சனன் நானும் முடிவு பண்ணும்போது ஜெய்சங்கர் சார் அந்த வில்லன் ரோலில் போட்டால் நல்லாயிருக்கும், இவ்வளவு படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ண அவர்கிட்ட போய் வில்லனாக நடிக்கிறீங்களான்னு நம்ம கேட்டால் எப்படி இருக்கணும்னு எனக்கும் பஞ்சத்தை. உடனே சரவண சார்கிட்ட வந்து சொன்னோம், சார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம், ஆனால் ஜெய் சார்கிட்ட போய் எங்களுக்கு கேட்குறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னோடனே அவர் சரவண சார் சொன்ன என்ன நம்ம ஜெய்யை நம்ம கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஃபோனில் கூப்பிட்டார். உடனே வந்துட்டார். வந்தோடனே ஹாய் ஹாய் ஹைன்னு தான் உள்ள வருவார். அவர் ஸ்டுடியோக்குள்ளே இருக்காருன்னா ஹை ஹைங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். வந்து என்ன சரவண சார் என்ன 3 பேரும் உட்காந்து கூப்பிட்றீங்க என்ன விஷயம்னாரு. ஒன்றும் இல்லை, முத்துராமனும் பஞ்சனும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை வந்து உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு அவங்க பயப்படுறாங்க, அதை நான் கேட்குறேன். இந்த மாதிரி முரட்டுக்காளின்னு ஒரு படம் எடுக்கிறோம், அதில் ரஜினி சாருக்கு வில்லனாக நீங்கள் நடிக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாம், விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாம், அதை பற்றி நாங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டோம். 2 நிமிஷம் கூட யோசிக்கலை, நான் செய்கிறேன் சார்னாரு. என்ன என்ன ஜெய் இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்களேன்னாரு. இல்லை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு நல்லது தான் செய்வீங்க, ஆகவே நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனே ரஜினிக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஜெய்சங்கர் சார் ஒத்துக்கிட்டான்னு சொன்னேன். ரஜினி சார் என்ன சொன்னார் தெரியுமா, அவரை வந்து யூஷுவல் வில்லன் மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு ஈக்குவலாக வில்லனாக பண்ணுங்கள், எந்த விளம்பரமானாலும் நானும் ஜெய்யும் சமமாக போஸ்டரில் இருக்கணும், அதை சரவண சார்ட்ட சொல்லி பண்ணுங்கன்னு அவர் பெருந்தன்மையோடு சொன்னார். அந்த படத்தில் வில்லனாக நடித்து மிக நல்ல பேர் பெற்றார். கொஞ்ச நாளைக்கு பிறகு பத்திரிகையாளர் இடத்துல ஜெய்சங்கர் சார் சொல்லும்போது சொன்னார், ஏவிஎம்மில் முரட்டுக்காளியில் நடிக்கிறவர்களும் நான் வாங்கினதெல்லாம் சம்பளம், முரட்டுக்காளிக்கு பிறகு எனக்கு வந்து பலவிதமான குணபாத்திரங்கள் வில்லன் ரோல்லாம் வந்தது, அது எனக்கு கிடைச்ச போனஸ், அது ஏவிஎம் கொடுத்த போனஸ், முரட்டுக்காளி கொடுத்த போனஸ்ன்னு பெருமையோடு சொன்ன பெருமை ஜெய்சங்கர் சாருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஜெய்சங்கர் சாருடைய பிள்ளை மூத்த பிள்ளை கண் மருத்துவராக இருக்கார், 2வது பிள்ளை இப்போ நடிக்க வந்திருக்காரு. ஆகவே அவரை நாங்கள் மனமாற உளமாற நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றியோடு வாழ்த்துகிறோம். உங்கள் அப்பா செஞ்சதையெல்லாம் நினச்சி மனசில் வச்சுக்கிட்டு நீயும் சிறந்த நடிகனாக வர வேண்டும் என்று நீங்கள்லாம் கைதட்டி ஒரு தடவை மனமாற வாழ்த்துங்க. அந்த ஜெய்சங்கர் சாருடைய நட்பு இருக்கே, அது சாதாரண நட்பு இல்லை. எப்போவுமே ஸ்டுடியோக்கு வந்தாருன்னா இந்த ஐயா நம்ம கேஆர் அவர்கள் சொன்னாங்க, பணத்தையெல்லாம் வாங்கி அவர் இல்லை மெர்சி ஹோம்னு ஒரு மெர்சி ஹோம் இருக்குது கெல்லிஸில், அந்த மெர்சி ஹோமுக்கு அவர் என்ன பணம் வாங்கினாலும் சரி, அந்த பணத்தை பூரா மெர்சி ஹோமை வந்து மிகச்சிறந்த முறையில் நிர்வகித்த பெருமை ஜெய்சங்கருக்கு உண்டு. அதே போல் அவருடைய மனைவியை நான் இப்போ நினைவு கூற விரும்புகிறேன். யார் போனாலும் விருந்தோம்பல் செய்வது அவருடைய பெருமை, கீதாம்மாவுடைய பெருமை. இன்றைக்கி எனக்கு அவர் வீட்டில் குடித்த ரசம் ஞாபகம் இருக்குன்னா பார்த்துங்களேன், எந்த அளவுக்கு நாங்கள் ரசம் குடிச்ச போனால் நான் போனோன்னே காஃபி கேட்க மாட்டேன், கீதாம்மா எனக்கு ரசம் வேணும்னு கேட்பேன். ஏன்னா அந்த ரசம் அவ்வளோ ருசியாக இருக்கும், ஆனால் பையன் சாப்பிட்ருப்போன்னு நினைக்கிறேன். ஆகவே அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கிற நம்முடைய சஞ்சய்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆகவே தொடர்ந்து நல்ல நடிகனாக மட்டுமல்ல, ஜெய்சங்கரை போல நல்ல மனிதனாகவும் இத்திரையுலகில் இருக்க வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து கதாநாயகி ஸ்ருதி ராமகிருஷ்ணா, இன்னொரு கதாநாயகி அர்ப்பணா, 2 பேரும் பாடலை பார்க்கும்போது சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், அவர்களும் திரையுலகத்தில் வருக வருக என்று வாழ்த்துகிறேன். அடுத்து குறிப்பாக சொல்ல வேண்டியது, இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா, MS ராம் அவர்கள் நல்ல பண்ணிவிடு, அது ஏன் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நீ உங்கள் கைதட்டல், உங்களுடைய விசில், இதெல்லாம் தான் கலைஞர்களுக்கு ஒரு ஊக்கம் தரக்கூடிய இது போனஸ். நல்ல சங்கீதம் பயின்றவர், பல விளம்பர படங்களில் இசையமைத்தவர், இந்த படத்தில் இசையமைச்சிருக்காரு. ஆகவே எல்லாரும் சொல்லிட்டாங்க அவர் நடிகர் மாதிரி இருக்கார், நடிகர் மாதிரி இருக்காருன்னு. அந்த ஆசை இருந்தால் நீயும் நடிகனாவா, இசையமைப்பாளராகவா. நம்முடைய கணேசன் அவர்கள் சொல்லியதை போல MSC போல், MSV போல் MSRம் வளர வேண்டும் என்று நாம் எல்லாம் சேர்ந்து வாழ்த்துவோம். அப்புறம் பாடல்களை இயற்றியிருப்பது அண்ணாமலையும் வைரபாரதியும். அண்ணாமலை இப்போ நல்ல பாடல்கள் கொடுத்து இன்றைக்கி சிறந்த பாடலாசிரியர்களில் ஒருத்தராக தேர்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் வைரபாரதிக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். எடிட்டிங் வந்து யுரேஷ்குமார், அவருக்கு இது முதல் படம். அவர் வந்து காசி விஸ்வநாதன்கிற எடிட்டர்கிட்ட உதவியாளராக வந்து இன்றைக்கு தனி எடிட்டராக இந்த படத்தில் தோன்றுகிறார்.
அடுத்து ஒளிப்பதிவு விபி சிவானந்தம். அவர் வந்து சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்தாருங்கிறது நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது. ஆகவே அப்படிப்பட்ட சிவானந்தம் அவர்கள் பாலு மகேந்திரா போல, ஸ்ரீராம் போல சிறந்த ஒளிப்பதிவாளராக வர வேண்டும் என்று நாம் எல்லாம் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். ஆகவே நம்முடைய இந்த படத்தை பொறுத்தளவு, விரைவில் இசையை பொறுத்தளவு நான் பார்க்கிற இந்த காட்சி, இந்த யூனிட், நம்முடைய டைரக்டர் விஎஸ் பிரபா, பாலசுப்ரமணியன் சார், மாஸ்டர் மகேந்திர, இப்படிலாம் இருக்கிற இந்த குழுவினரை நான் பாராட்ட ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் 70 படங்களை பண்ணியிருக்கிறேன். 70 படங்கள்லேயும் கிட்டத்தட்ட எல்லா கலைஞர்களும் சேர்ந்த ஒரு எஸ்பிஎம் யூனிட்டுங்கிற பேரில் தான் நாங்கள் படம் பண்ணோங்கிறத நான் இங்கே மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பதிவு செய்வோம். 20 வருஷத்தில் 70 படங்களை என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அது எஸ்பி முத்துராமனுடைய திறமை அல்ல, எஸ்பி முத்துராமனுடைய குழுவினருடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி தான் என்னுடைய வெற்றி. ஆகவே என்னுடைய குழுவினர் வெற்றி பெற்றதைப் போல எஸ்பிஎம் யூனிட் போல பிரபா யூனிட் அமைய வேண்டும் என்பதை உங்கள் முன்னால், பத்திரிகையாளர் முன்னால், எல்லாருடைய முன்னாலேயும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எல்லா விஷயத்திலையும் தயவு செஞ்சு பிரபாவும் சரி, இப்போ தயாரிப்பாளரும் சரி, யூனிட் மெம்பர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, ஆர்டிஸ்ட்டு, நடிகர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக செயல்பட்டு விட்டு கொடுத்து போய், அனுசரித்து போய், யார் என்ன கருத்தை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அதற்கு சரியான முடிவெடுத்து செயல்படுவீர்களானால் நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு நான் எப்படி இவ்வளவு படம் பண்ணேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுக்காத சண்டையில். நானும் ரஜினியை அடிச்சுக்கிட்டாலும் சரி, நானும் கமல் அடிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த படத்தோட முத்துராமன் சார் காலின்னு சொல்லுவாங்க. காலி இல்லை, அப்படி சண்டை போட்டதுனால தான் எனக்கு அதிக படங்களை அவங்க கொடுத்தாங்க. விவாதம் பண்ணுவோம். எதுக்காக? நான் பெரியவனா, ரஜினி சார் பெரியவனா, கமல் பெரியவனாங்கிற ஈகோ இல்லை. இந்த படத்தில் இந்த காட்சி எப்படி வந்தால் நல்லா இருக்கும், இந்த படம் எப்படி வெற்றி அடையும் என்பதற்காக தான் சண்டை போட்டுக்கிட்டோம். கன்வீன்ஸ் பண்ணுவோம் அல்லது கன்வீன்ஸ் ஆகும். நான் அவர் சொல்கிறத கேட்பேன், அல்லது அவர் சொல்கிறத நான் கேட்பேன், அல்லது அவரை கேட்க வைப்பேன். ஆகவே கன்வீன்ஸ் பண்ணணும் அல்லது கன்வீன்ஸ் ஆகணும். ஈகோ நமக்குள்ளே வேண்டாம். ஆகவே தயவு செஞ்சு விவாதம் பண்ணுங்கள், நல்லா போடுங்க, சண்டை போடுங்க, இப்படிலாம் பண்ணுங்கள். அவங்கள ஒத்துக்க வைங்க. ஒத்துக்க வைக்க முடியல, அவங்க சொல்கிறதுல நியாயம் இருந்தால் அதை ஏற்றுக்குங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய் விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக இந்த யூனிட்டில் எல்லாரும் சிறப்பாக இருக்க முடியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல் இங்கே இந்த படமே, கதையே சினிமாவை வச்சு அசிஸ்டன்ட் டைரக்டரையும் மியூசிக் டைரக்டரையும் வச்சுருக்கு. அந்த பாடல்களில் ஒரு வரி கூட வருது, எங்களுடைய மூச்சு காற்றே சினிமா என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே இந்த மூச்சு காற்றே சினிமாவாக இருக்கிற நீங்கள் திரையுலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆகவே ஒரு லட்சியத்தோடு இப்படி வருவோம், இப்படி செய்வோம் என்கிற உறுதிப்பாடோடு நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்கள் நிச்சயம் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் லட்சியத்தோடு தொடர்ந்து விளையாட்டுகள், ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை என்ற நிலையிலே நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றி பெற்ற விக்கனாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு குரலை மட்டும் சொல்கிறேன், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திணியராக பெண் குரல் சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்திலே உறுதியாக இருந்தால், கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம். இங்கே இவ்வளோ கூட்டத்தை பார்க்கல எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன் நீங்கள்லாம் தியேட்டருக்கே வரமாட்டேங்கிறீங்க? அதோட குரூப்பாக வந்திருக்கீங்க. ப்ரொடியூசரை பற்றி சொன்னால் அந்த இடத்துலேருந்து கைதட்டு வருது, ஹீரோவை பற்றி சொன்னால் இந்த இடத்துலேருந்து கைதட்டு வருது. அப்படி குரூப்பாக ஆள் கூட்டியாந்து வச்சுருக்காங்க. ஆள் கூட்டிக்கும் வராது, நானும் கேஆர் எஸ்பிஎம் மட்டும்தான் நினைக்கிறேன். அதனால சங்கர் கிருஷ்ணன் யாருமே கைதட்டல. அதனால அவர் சொல்ல போக கேஆர் கைதட்டு வாங்கி கொடுத்தார். அதனால குரூப்பை கூட்டியாந்து உட்கார வைக்கல. இப்போ வாரிசு பேசிக்கலாம். நானும் வாரிசு தாங்க. அந்த காலத்தில் என் தந்தை விஎஸ் சிவலன் செட்டியார் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவருடைய முதல் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வஞ்சிக்கோட்டை வாலிபன். அதேமாதிரி எல்லா கம்பெனிக்கும் என் அப்பா தான் ஃபைனான்சியராக இருந்திருக்கார். அப்படி இருக்கையில் தான் இந்த எஸ்பி முத்துராமன் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம். எத்தனை தடவை நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் என்னை பார்த்துருக்காரு. அட ஏவிஎம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி என்னை ஒரு நடிகன் ஆக்கியிருக்கப்படாது? அட கமலஹாசன் நடிகன் ஆகும்போது இவர் தாங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. எங்கள் அப்பா டெய்லி என்னை ஸ்டுடியோ கூட்டிக்கு வேற போகிறார். ஏன்னா பாதி படம் அங்கே ஓடுறதுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் பணம் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க ஏன் இப்படி பாரபட்சம்? அப்படி கொடுத்துருந்தா இந்த சுரேஷ் மாதிரி பையன்லாம் என்னை அங்கிள்னு கூப்பிட்டுருப்பானா? தேவையாது. இப்போ கமலஹாசன் நீங்கள் அங்கிள்னு கூப்பிடுங்களா? மாட்டீங்கல்ல? அதான் அதே மாதிரி இந்த கேஆர்
அவர் முதல்ல என்னை பார்த்தது, அவர் இந்த என்ன இந்த 3D படம் என்னங்க படம் அது, குடிச்சாத்தான். குடிச்சாத்தான் அதான் அவருடைய முதல் படம், இஃப் ஐ எம் கரெக்ட். அதுக்கு முன்னாடி அவர் தியேட்டர் ஓனர். ஆனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இளமையாக இருக்காரு. அதனுடைய ரகசியம்தான் என்ன? தலை கூட டை அடிக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட அவர் நடந்து வர அந்த வேகம், அது அவர் நிதானமாக அப்படியே என்ன அப்படி இருக்கீங்களே. இது எல்லாம் ஏன் இங்கே இருக்க டைரக்டர் முதல் கொண்டு, ஏன் இந்த மியூசிக் டைரக்டர் என்ன ஜிலு 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 ஜிலுன்னு இருக்காரு. வந்த உடனே பார்த்தேன். அதனால அவர் பாடல்கள்லாம் அதே மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருக்குது. இந்த படத்தை பொறுத்தவரை மிக நன்றாக இருக்கிறது. அந்த ஹீரோயின் காணா பிடிச்சேன், அது வந்த உடனே அது வெளியூர்லேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஊர் பொண்ணாக இருந்தால் பாவாடை தாவணியில் இருந்திருக்கும். என்ன இது பத்தாத கட்டன் துணியில் தைச்ச மாதிரி உன்னை மாட்டிக்க வரவும் தெரிஞ்சது வெளியூர்னு. அதனால் இந்த படத்தை பொறுத்தவரை மிக அருமையாக இருக்கிறது. இதோ தயாரிப்பாளரும் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களில் எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் தான் மிக அதிகமாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான். வருஷத்துக்கு 220 தமிழ் படம் வருது. இப்போ வருஷத்துக்கு 54 வாரம் தான் இருக்குது. ஒரு வாரத்துக்கு 5 படம் வந்தால் தான் எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். அதனால் தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமா, திரையரங்கம் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து ஒரு கட்டுப்பாடு நமக்குள் கொண்டு வரவில்லை என்றால் நாம் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்லை. மகேந்திரன்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கான பையன். அவன்லாம் வந்து நல்லா வரணும். ஏதோ நான் வந்து ஒரு இன்னும் வந்து என்ன ஸ்டேஜ் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது. ஒரு ப்ரொடியூசராகவோ ஒரு ஆக்டராகவோ அந்த மாதிரி அவன் நல்ல பொசிஷன் வந்துட்டானா அவனெல்லாம் கூட கை கோர்த்துட்டு நடிப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ். அப்புறம் இந்த படத்தில் தயாரிப்பாளர்கள், டைரக்டர், இசையமைப்பாளர் அவர் தான் அவ்வளோ ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி இருக்கார். அநேகமாக வந்து சம்பளம் அதிகமாக வாங்கிட்டார். அவரும் லூயி விட்டான்னு 6 மணி இறங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த டைம். சென்சார் போர்டு மெம்பராக 2012-13 இருந்திருக்கின்றேன். ஒரு சில படங்களை சென்சார் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் நான் முதலாக சென்சார் செய்த படம் 5 உறுப்பினர்களில் நானும் ஒருவன். வழக்கு எண் 18/9. இந்த படம் சென்சார் பண்ணி முடித்து வெளியில் வந்தவொடனே சொன்னேன், வெளியில் சொல்லக்கூடாது, என் மனைவி கிட்ட என் நண்பர்கிட்ட மட்டும் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொன்னேன், இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. அதே போல் இந்த படம் நல்ல சக்ஸஸ். தொடர்ந்து ஒரு 10-15 படங்கள் சென்சார் பண்ணியிருக்கின்றேன். அதன் வாயிலாக எனக்கும் ஒரு திரைப்படம், நல்ல திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் எழுந்தது. அதன் விளைவாக உதித்தது தான் இந்த விரைவில் இசை. இந்த படம் நன்றாக வந்திருக்கின்றது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். சினிமான்னா எல்லாமே இருக்கும். சில படங்கள் கொஞ்சம் லேசாக நெளியணும் குடும்பத்தோடு போகும்போது. எதையும் குறையாக சொல்லவில்லை. ஆனால் இந்த படத்தை பார்த்தளவுக்கு குடும்பத்தோட குழந்தைகளோடு பார்க்கக்கூடிய படம். நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்வது சுலபம், ஆனால் வந்து நினைத்த மாதிரி வாழ்வது அப்படிங்கிறதா ஒரு மாபெரும் சாதனையாக இருக்கிறது. இப்போ திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆளாக வராங்க அப்படின்னா உதவி இயக்குனர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். இந்த மேடையில் நான் நிற்பதற்கும் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடமே எல்லாமே நம்ம நினைத்து வருகிறோம். அந்த வழி, அந்த நினைத்த உயரம் அடைவதற்கான ஒரு போராட்டம், அது சம்மந்தமான ஒரு பாட்டு தான் ஏ நண்பான ஒரு நட்பு பாட்டு கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு பிடித்த வார்த்தை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சினிமாவில் வந்தோடனே சினிமாவில் ஜெயிச்சிருக்கின்றதுக்கு முதல் அடையாளமாக என்ன நினச்சின்னா, கமலா தேட்டரில் நம்ம ஃபோட்டோ மாட்டணும். அவர் சிதம்பரம் செட்டியார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டிட்டா நம்ம சினிமாவில் வந்துட்டோம். அதை அவர்கிட்ட சொன்னேன், உடனே ஃபோட்டோ எடுத்தார். சொல்லும் போது எடுத்து மாட்டார். இப்படி ஒரு ஆட்சியான ஒரு இடம். லேட்டாக வரது பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கைலாம் வந்ததுன்னா கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை, அது வந்து அவங்க வீட்டில் குழந்தை பிறந்தா தொட்டில் போடுவாங்கள்ல, அதுக்கு தான் போகிறது. அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஜெய்சங்கர் சாருடைய மகன் நடிக்கிறார். அவர் வந்து என்னை கூடும்போது உண்மையிலேயே அவரை பார்த்தா அப்படியே ஜெய்சங்கர் சார் மாதிரி இருக்கார். அதே ஹேர் ஸ்டைலு, அதே கெட்டப்பு. தூரல் என்ன போச்சுன்னு ஒரு படம், அது எங்கள் டைரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போகிறோம். டைரக்டரு கணேஷ் பாண்டியன், கேமராமேனு, நான் போகிறோம். டீப் வில்லேஜில் தூரல் போச்சு லொக்கேஷன் பார்க்க போகிறோம். அப்போது ஒரு இடமா ஒதுக்கி ஒரு வீட்டில் சாப்பாடெலாம் கொண்டு போயிருக்கோம். நிறைய நான்வெஜ்லாம் வச்சுருக்கோம். உட்காரத்துக்கு ஒரு இடம் வேணும்.
பார்த்தா ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தாப்புல. பையனை கூப்பிட்டு, எப்போ இங்கே உட்காந்து சாப்பிடலாமான்னு. சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா. உடனே எங்கள் டைரக்டர் கூப்பிட்டு வந்து கேரியர்லாம் கொண்டு வந்தேன். அந்த பையன் அவனாக ஒரு இலையை போட்டு தனியாக வச்சுட்டான். முதல்ல எங்களுக்கு இலையை போடல, அப்புறம் முதல்ல அவன் இலையை போட்டு அவனே சாப்பிட்றான். ஆனால் எங்கள் டைரக்டரை பார்த்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல. பாக்யராஜ் சார் அவனுக்கு இதுக்கு இன்ட்ரி போய் நலைவா எல்லாம் வந்திருக்கு. அவன் ஒன்றும் அவரை பார்த்து அதிர்ச்சி ஆகலை. அவன் பாட்டு சாப்பிட்டுக்கிறான். எனக்கு மனசு தாங்கலை. டைரக்டரை பார்த்து ஒருமே சொல்லுன்னு, தம்பி படம்லாம் பார்க்கறதுண்டா அப்படின்னா. அப்படி வெளியூர்லாம் போய் பார்ப்பேங்க. யார் படம்லாம் பார்ப்பேன்னா, எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், ஜெய்சங்கர் சார் படம் பார்ப்பேன். அப்புறம் எதுக்குங்கண்ணா, எனக்கு மனசு கேட்கல. டைரக்டர் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த பாக்யராஜ் சார்லாம் இப்போலாம் யாரும் நடிக்க வராங்க. உடனே எங்கள் டைரக்டர் பாண்டியா அப்படின்னு, இதுக்கு மேலே நமக்கு மரியாதை இல்லை. எனக்கு என்னடா இது இப்படி ஒரு ரிமோட் வில்லேஜ். அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு தனியாக கேட்டேன், எதுக்கு எம்ஜிஆர் ஜெய்சங்கர் படம் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா. அவங்களாம் நல்லவங்க சார். ஒரே ஒரு வார்த்தை தான், எம்ஜிஆர் ஜெய்சங்கர் அவங்களாம் நல்லவங்க. கடைசி தமிழன் வரைக்கும், கடைசி தமிழ்நாட்டு ஒரு குடிமகன் வரைக்கும் உள்ளே போய் நாங்களாம் நல்லவங்கன்னு சொல்ல வச்சது ஜெய்சங்கர் சார். அப்பேற்பட்டவருடைய வாரிசு வராங்கன்னா இதை வாழ்த்து வந்தால் அந்த நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வந்தவங்க அத்தனை பேர் முகத்துலேயும் ஜெய்சங்கர் சார் பையன். அப்புறம் கூப்பிட்ட முறை, டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டேரக்டர்லாம் ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வந்துடல. வந்து மெனக்கெட்டு எனக்கு இவங்க இப்படி இவ்வளோ அக்கறையாக பொறுப்பாக பார்க்குறாங்க, இவங்களை பார்க்கணும், இவங்ககிட்ட பேசணும்னு. அவங்க கூட நினச்சிருப்பாங்க, என்னென்ன ரம்பம் போடுறாரு, ரொம்ப நேரம் பேசுறாரு. இல்லை உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஒரு அற்புதமான டீம். மகேந்திரனை பாராட்டுறது நான் கண்ணாடி முன்னாடின்னு என்னையே பேசிக்கிற மாதிரி தான். ஏதா நம்ம வீட்டு புள்ள எல்லாத்தையும் கூட சொல்கிறேன். மகேந்திரன் ஒரு அற்புதமான ராசிக்கார பையன். அது எல்லாரும் வாட்ச் பண்ணோம். நான் என் கூட நடித்த தாய்க்கிழமை, கும்பகோணம் கோபால், அட்ராசக்க 3 படமே வெற்றி படம் தான். அதனால தான் நான் நினச்சிக்கிறேன், இனி நம்ம படம் என்ன பண்ணால் மகேந்திரனை எப்படியாவது கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோவாவது கூட எடுத்துக்கும், அப்போ தான் ஜெயிக்கும். அப்படின்ற மாதிரி அற்புதமான டீம், அற்புதமான ஒரு மரியாதை தெரிஞ்ச ஒரு டீம். இவங்கெல்லாம் ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு நடிகனுடைய அப்பாவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எத்தனையோ படத்தில் என்னென்னோ கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு நடிகனுடைய அப்பாவாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் ஒரு பையனை வச்சுது. பிரபலமானவருடைய வாரிசுகள் அறிமுகமாகிறது எளிது, ஆனால் தாக்கு பிடிக்கிறதுக்கு தனித்தன்மை வேணும். தனித்தன்மை வளர்த்துக்குங்க. இந்த திரையுலகம் உங்களை பிரமாவாக வச்சுக்கோ. இந்த கதையை உதவி இயக்குநர்கள் மையமாக வச்சுக்கிறாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. நான் ஹீரோ ஆனத போது கிடைச்ச சந்தோஷத்தை விட, டைரக்டர் ஆன போது இருந்த சந்தோஷத்தை விட, நான் உதவி இயக்குனராக இருந்தபோது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். அது நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. அவர் முதல்ல நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு டைரக்டர் கொடுப்பார். ஒரு நடிகரோ, ஒரு காமெடி ஆக்டரோ, ஒரு மியூசிக் டைரக்டரோ, ஒரு ஆர்ட் டைரக்டரோ, ஒரு கேமராமேனோ, யார் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் முதல்ல டைரக்டர். அவர் டைரக்டர் சார் இவர் மனசில் தான் தெரியும் கதாநாயகன் எப்படி இருப்பான், கதாநாயகி எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் எல்லாரையும். ஸோ நம்ம 2 பேரை தான் தாயும் தந்தையாக நினைக்கணும். ப்ரொடியூசர் அம்மா, ப்ரொடியூசர் அப்பா, டைரக்டர் அம்மா. ஏன்னா அவர் பணம் கொடுப்பாரு. ஆனால் இந்த ப்ரொடியூசர் தான் அழகாக சாம்பார் என்னென்ன பொண்ணெல்லாம் போட்டு சமைச்சு நம்மளுக்கு ருசியாக கொடுக்குறது டைரக்டர் தான். ஸோ இந்த டைரக்டரில் தான் இன்றைக்கி இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் ஹீரோலாம் பெரிய பெரிய கொடி கட்டி பறக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்றைக்கி வசதியாக நல்லா ஓஹோன்னு இருக்கிற காரணம் டைரக்டருங்கள் தான். அதனால் டைரக்டர் முதல்ல கை தட்டி அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்.